Bloody sweet revenge for 2023 World Cup finals. India beat Australia and through to the Champions Trophy 2025 finals. In second semi-finals, New Zealand taking on South Africa. So who will face India? It's the next one. So let's see the India versus Australia first semi-finals review. So பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு டெரிஃபிக் விக்ட்ரி அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா அட் செமிஃபைனல்ஸ் ஒன். ஏன்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு ஒரு டீம் இந்தியா பொதுவாக பேட்டிங் யூனிட்டாக இருக்கும் பவுலிங் சைடாக இருக்கும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ரிவ்யூ என்னென்னு பார்த்துடலாமே. ஸோ ஆஸ்திரேலியா வந்து டாஸ் வின் பண்ணி ஸ்டேட் பேட்டிங் அப்படின்னு சூஸ் பண்ணாங்க. ஸோ வந்து ஒரு நிஜமாலே ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணால் தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ கேம்ஸ் துபாயில் பார்த்துருப்போம். ஸோ வந்து ஒரு பெரிய ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் இல்லை, ஜஸ்ட் ஒரு 240 250 அடிக்கிற மாதிரி ஒரு விக்கெட்ஸ் தான். ஸோ அதுவே அந்த ஒரு ஸ்கோரே எனஃப் டு புட் ஒரு டிஃபெண்ட் பண்ணுற ஒரு டோட்டலாக தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் வந்து ஆஸ்திரேலியா வந்து பேட்டிங் சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ நல்லாவே ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க ஆஸ்திரேலியா. போய் ஒரு டிராவிஸ் ஹெட் ஆஸ் ஒரு ஹெட்டேக்காக இருப்பார் அப்படின்னு பார்த்தா ஒரு குயிக் ஃபயர் ஒரு 39 ரன்ஸ். அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி ஒரு பவுலிங்கில் வந்து இஸ் கான். அதுக்கப்புறம் ஸ்மித் அண்ட் லபுஷன் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஜடேஜா 2 விக்கெட் ஆஃப் மார்னஸ் லபுஷன். அண்ட் தென் ஸ்மித் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருந்தார் ஒரு இது வரைக்கும். தென் ஈஸ் ஆல்சோ கான் முகமது ஷமியோட டெலிவரியில். அதுக்கப்புறம் அலெக்ஸ் கேரி எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டாக வந்து ஒரு கேமியோ ஆடி ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடித்து ஆஸ்திரேலியாவை ஒரு டீசென்ட் டோட்டல் புட் பண்ண ஒரு 264 ரன்ஸுக்கு ஆஸ்திரேலியா வந்து ஆல் அவுட் ஆனாங்க. அண்ட் இந்தியன் டீம் பவுலிங் சைடு அப்படின்னு முகமது ஷமி ஒரு 3 விக்கெட் ஹால், ஜடேஜா, அக்சர் அண்ட் வருண். ஸோ எல்லாருமே ஒரு பவுலிங் சைடாக பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணாங்க டீம் இந்தியா. தென் இன் ரிப்ளை இந்தியா 265 சேஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ரோஹித் சர்மாவோட அந்த ஆஸ் யூஷுவல் ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணார். லைக் ஒரு 2 சான்ஸ் இருந்துச்சு, அதை 2மே ட்ராப் பண்ணாங்க. இன்னும் ஒரு சான்ஸ் வந்து அந்த 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் ஒரு மேக்ஸ்வெல் வந்து ஒரு ஸ்டெப் அவுட் பண்ணி கவர்ஸ்க்கு அடிக்க போயிட்டு அந்த கவர்ஸில் வந்து டிராவிஸ் ஹெட் கேட்ச் பிடிப்பார். ஸோ சேம் கைண்ட் ஆஃப் ஒரு ஷாட்லாம் ஆட போயிட்டு இதில் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் என்னென்னா இதில் வந்து டிராவிஸ் ஹெட்டில் அந்த ரீஜன் வந்து மார்னஸ் லபுஷன் கேட்ச் ட்ராப் பண்ணுவார், அதில் பிடிப்பாங்க, இதில் ட்ராப் பண்ணுவார். ஸோ அதான் இதில் வந்து ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் இதில் ஒரு இதில். அதுக்கப்புறம் ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட்டர் ரோஹித் சர்மாவும் கான் ஆனார். அதுக்கப்புறம் சுப்மன் கில் இந்த ஒரு கேம் பெருசாக ஸ்கோர் பண்ணல. அண்ட் தென் விராட் கோலி அண்ட் ஸ்ட்ரேஸ் அவங்க 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு நல்ல பில்ட் பண்ணாங்க. ஒரு 50+ ரன்ஸ் பார்ட்னர் 2 பேரும் ஸ்டெடியாக ஆடிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரேஸே ஒரு அன்ஃபார்ச்சுனேட் 50 அடிக்காமல் ஆடம் சாம்பா ஒரு ஓவரில் விக்கெட் விடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் செமிஃபைனல்ஸ் ப்ரீவியூலே சொன்னேன், அக்சர் பட்டேல் ஏன் நம்பர் 5 கேஎல் ராகுல் வரணும்னு. ஐ திங்க் அக்சர் பட்டேல் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணாலும் அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் தான் ஆப்டாக இருப்பாருங்கிற மாதிரி என்னோடய தாட்ஸ் வந்து. ஸோ அக்சர் பட்டேல் ஒரு ஈஸ் ஆல்சோ டன் ஒரு ரீசனபிள் கான்ட்ரிபியூஷன் ஒரு 28 ரன்ஸ் அந்த மாதிரி அடித்தார். அதுக்கப்புறம் விராட் கோலியோட பில்லியன் 50 நம்ம பார்த்தோம். ஸோ விராட் கோலி செஞ்சுரி அடிப்பார் அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சுச்சுவேஷனில் பார்த்து அன்ஃபார்ச்சுனேட்லி 84 ரன்ஸ்க்கு அவுட் ஆகிடுவார். அதுக்கப்புறம் எண்டில் வந்து ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகிற மாதிரி ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜ் திடீர்னு டாட் பால்ஸ்லாம் ஆடும்போது அதுக்கப்புறம் ஒரு ஹேம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி அதெல்லாம் இருக்கும்போது என்னடா இதுங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா ஒரு லாஸ்ட்டாக ஒரு 3 சிக்ஸஸ் அந்த ஆடம் சாம்பாவை கண்டினியூவாக 2 6 ஆகிடுவார். அப்புறம் கேஎல் ராகுல் அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் கேஎல் ராகுல் வந்து கியரை ஷிஃப்ட் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் கியருக்கு ஆட ஆரம்பித்ததுனால பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு ஈஸி விக்ட்ரிங்கிற மாதிரி தான் சொல்லுங்கள். அதில் எண்டில் வந்து ஹர்திக் வந்து ஒரு 3 6 அடிச்சு அவுட் ஆனாலும் கேஎல் ராகுல் ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக அந்த டீம் இந்தியா பொறுத்த வரைக்கும். ஸோ இந்தியா இந்த வின் பண்ணும்போது சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ஸ்க்கு த்ரூ ஆகியிருக்காங்க. ஸோ இப்போது செகண்ட் செமிஃபைனல்ஸ் இன்றைக்கி நடக்குது. ஸோ நியூசிலாந்து வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ யார் வின் பண்ணுறாலோ ஃபேஸ் இந்தியா சேம் துபாய் ஸ்டேடியம் தான். ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக இருக்குது இந்த ஒரு இது வரைக்கும். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க ஸ்பின்னர்ஸை ட்ரெஸ் பண்ணி போனதுங்க மாதிரி தான் ஒரு இதுவாக இருக்குது. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்தே பேஸ் பவுலர்ஸ் தான். ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, பட் ஆஸ்திரேலியாவோட ஸ்ட்ரென்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசர்ஸ் தான். ஏன்னா ஒரு 2 பேசரை வச்சு தான் ஆடின ஒரு 3rd சீமருங்கிற ஒரு ஆப்ஷனே அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அது வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் இருந்துச்சு ஆஸ்திரேலியன் டீம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு பென் வாஷியர்ஸ் ஒரு நேத்தன் எலிஸை மட்டும் வச்சு தான் ஆடினாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்ட் சீமர் பவுலிங் லைக் ஒரு மிச்சல் மார்ஷ் மாதிரியும் ஒரு கேமரூன் க்ரீன் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து இல்லை. அது வந்து ஒரு ட்ராபேக் ஆகிடுச்சு ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸை ட்ரெஸ் பண்ணியே போனது கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாக இருந்தது.
ஆனால் அந்த சேம் டீம் இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன்ஸாக தான் இருந்திருக்கு. செமிஃபைனல்ஸில் ஒரு ஆஸ்திரேலியா பீட் பண்ண மூலமாக ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்க்கான அந்த ஒரு பெயின்கான ஒரு ரிவெஞ்ச் மாதிரி தான் இந்த செமிஃபைனல்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்தியா வாஸ் beaten to Australia. So let's see guys, we see in the finals.